ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். நேற்று வந்து பீஸ்ஃபுல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டேக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம யோகாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீதிங் டெக்னிக்ஸ். நீங்கள் உங்களை வந்து ஃபஸ்ட்டு அமைதிப்படுத்தணுன்னாக்கா நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். கண்ணை மூடி உங்கள் மூச்சை கவனிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து ரஷ்ஷாக ஓடிட்டுருக்கிற மைண்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். அது இல்லாமல் இது ஒரு டெக்னிக். இது வந்து எப்படி சொல்லணும்னாக்கா இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணணும்னாக்கா இன்ஹேல் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். 4 கவுண்ட்ஸ் வந்து இன்ஹேல், 4 கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட், 4 கவுண்ட்ஸ் வந்து எக்ஸேல். எக்ஸேல் பண்ணும்போது மூக்கு வழியாக இல்லாமல் வாய் வழியாக வந்துட்டு நம்ம அப்படி வந்து எக்ஸேல் பண்ணணும், மூச்சை வெளியே விடணும். எக்ஸேல் அப்படின்னாக்கா மூச்சை வெளியே விடுறது, இன்ஹேல்னாக்கா மூச்சை உள்ள இழுக்கிறது. சரிங்களா? ஹோல்டு பண்ணுறதுன்னா நிறுத்துறது. சரி, இப்போ இதை பண்ணும்போது யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பெரியவங்களோட மேற்பார்வையிலையோ இல்லை யோகா டீச்சர்ஸோட அவங்களோட மேற்பார்வையிலையோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லங்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க பண்ண வேண்டாம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி விமென்ஸ் அவங்க வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், அதாவது இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக மூச்சு வெளியில் விடலாம். பட் ஆனால் அவங்க வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரேன் இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஹோல்டு பண்ணாக்கா தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்றவங்க, அப்டமனல் சர்ஜரி எதாவது இருந்தால் அவங்களும் பண்ண வேண்டாம். இதை வந்து அமர்ந்த நிலையிலையும் பண்ணலாம், படுத்த நிலையிலையும் பண்ணலாம். 2 டைமில் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கோயிங் டு பெட். சரிங்களா? ஓகே, இது இப்போ தான் பண்ணணுமா? சம்டைம்ஸ் நான் வந்து டென்ஸ்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, வெளியே எங்கேயோ போகணும், ஏதோ ஒன்று நடக்குது, அந்த டைமில் நான் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது பண்ணாதீங்க. கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. நம்ம எதுவுமே சில நேரங்களில் சில அளவுகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அதோட பயன்கள் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இல்லாட்டி அது வந்து வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து உட்கார்ந்த நிலையில் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி யோகா மேட்டில் உட்கார்ந்து பண்ணலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்து பத்மாசனத்தில் உட்காரலாம், அர்த்த பத்மாசனத்தில் உட்காரலாம், சுகாசனத்தில் உட்காரலாம். இந்த மாதிரி ஆசனத்தில் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை படுத்துட்டும் பண்ணலாம். வீட்டில் இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி படுத்துட்டு யோகா மேட்டில் படுத்துட்டோ இல்லை உங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டிலே கூட பில்லோலாம் எடுத்துகிட்டு ஃப்ளாட்டாக உடம்ப விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து உடம்பை வந்து தளர்த்திக்கணுங்க. நம்ம வந்து லூஸ் பண்ணணும். பாடி ஃபுல்லாக நம்ம வந்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரீதிங்கை, சாதாரண மூச்சு வந்து நம்ம கவனிக்கணும். நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து நான் நார்மலாக ப்ரீதிங்கை உள்ளே இழுத்து வெளியில் கவனிச்சுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த டெக்னிக் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமர்ந்த நிலையில் உட்காந்துக்கோங்க, உடம்பை தளர்த்திக்கோங்க, முதுகு வந்து நேராக இருக்கட்டும். 4 டைம்ஸ் நான் வந்து இன்ஹேல் பண்ணுறேன், மூச்சை உள்ளே இழுக்கிறேன், 4 கவுண்ட், 4 செகண்ட். சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து நீங்கள் இனிஷியலாக பண்ணுறவங்க ஒரு 3 முறை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்குதுன்னு தெரியும். இனிஷியலாக டம்மி இருக்கிறவங்க, ரொம்ப வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு மேபி மூச்சு முட்டுற மாதிரி இருக்கலாம். அது உங்கள் உடம்ப வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு ஒத்துக்குதான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. நம்ம பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு மூளைக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் போகுதுங்க. ஆக்சிஜன் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காம் டவுன், நம்ம மூளை வந்து அந்த ஒரு அழகான ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன், அந்த ஆன்சைட்டி போகும், பிபி இருக்கிறவங்களுக்கு கம்மியாகும், மன அழுத்தம் கம்மியாகும். அதாவது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கம்மியாகும், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கம்மியாகும். நீங்கள் தொடர்ந்து இதை 6 வாரங்கள்லேருந்து 8 வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க யாராவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. இது வந்து எல்லா பெண்கள், ஆண்கள் எல்லாருமே செய்யலாம். குறிப்பா பெண்கள் இத செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 40 ப்ளஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்பலாம் வந்து 30 டூ 35லயே வந்து ப்ரீ மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாவ, நம்பளையும் மீறி நம்ம உடம்பு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகுறது, ஒரு மாதிரி பதட்டமாகறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணுங்க. காலை, மாலை 2 வேள பண்ணுங்க. அப்படி இல்லன்னும்போது, சாப்பிட்டுட்டு உடன் பண்ணாதீங்க. கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க. இத பண்ணிட்டு ஒரு 6 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த டெக்னிக் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிலாக்சேஷன், குயிக் ரிலாக்சேஷன் டெக்னிக் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதே மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இனிமே இது போல வாரத்துக்கு ஒரு முறை யோகா ரிலேட்டட் அ குறிப்பா பெண்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி எல்லாருமே செய்யலாம். அ வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து ஹெல்த் ரிலேட்டட் வரும். யோகா ரிலேட்டட் வரும். ஸோ என்னோட கனவு மெய்ப்பட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்குன்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.